கழுத்து போட்டு தண்ணி கிடையாது. அதனால உனக்கு ஒண்ணு நாட்டுக்கு ஒண்ணு கம்முன்னா வாய்க்கு கும்முன்னு இருக்கும். ஆமா நான் எங்க பாத்துட்டேன் மாப்பிள்ளைய. நீ பாக்கலாமா? பாக்கல நீயே செலக்ட் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாரு. நீயே யாருன்னா பொறிக்கிறதுக்கு நீங்களே நல்ல மாப்பிள்ளையா தேர்ந்தெடுங்க. அவ்வளவுதானே. அதுல யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பேர் இளவரசர் வந்துக்கிறார், மன்னர் இருக்கிறார், நாட்டி ஆடு அவங்களே தேர்ந்து எடுத்துக்குவாங்க. அப்படியா? ஆமா. விடாதா? வேற எதுவும் இல்லையா? வேற இருக்குது. ஆட்டு கேளு, ஆட்டு கேளு. மச்சாமி சேவி சரிவா பிரமாதமாச்சு. சேச்சப்பா என்ன வேணும் உனக்கு? நான் என்ன கேட்க போறேன், ஒரே ஒரு பொருள். பார்த்தாலும் குழந்தையா வைக்கிறீங்க. சின்ன பசங்கன்னா ஆக மாட்டேன். அந்த குழந்தை உன்னை பார்த்து தான் அழுத ஊட்டு ஊட்டு அவங்க வாட்டு ஊட்டு போட்டோம் கொண்டாரம் பொறுத்து வாடா. அதான் அந்த அந்த அவன் ஒருத்தங்க நான் என்னடா பண்ணாங்க போய் உக்காந்தீங்கன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா பழிமா போங்கடா. அண்ணா எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுவே போதுண்ணா. என்ன வேணாம்? ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான். வேணாம், பாட்டு பாடுற பொண்ணு தொண்டை கட்டிக்காம வேற எதனா கேளு. சரி இல்லன்னா லாலிபாப்னா வாங்கி கொடுங்க. ரெண்டு சப்பத்து தான், வேற என்ன கேளு? வேற என்ன கேக்குறது? ஒரு கம்பர் கட்டி கலகா உண்டா? அதெல்லாம் வேண்டாம், ஒரே ஒரு குச்சி ஐஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் தர முடியாதுமா. ஏன்? ஒரு கம்பர் கட்டி கலகா உண்டா அப்படி கேளு. சரி எல்லோரும் என் பேக்க வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு போயிட்டு போ. ஒரு வாரமா? ஆமா. இந்நேரம் ஜிப்லாம் டைட் ஆயிட்டு இருக்குமே. மேல இங்க ஆட்டிங்கோட ஓபன் ஆகும் போ. அப்படி ஓபன் ஆகலன்னா என்ன தாடி ஆட்டிங்கோட அப்படி ஓபன் ஆகலன்னா ஒரே ஒரு கால். நீ கால் போடு, நான் வந்து என்னன்னா பாரு போடியா. ஐயோ போட்டி வந்து போ, குடி போ. சரி போ. அடுத்து பாடுறா எப்படி வந்து அனைவரையும் என்ன மனதார வாழ்த்துக்கள். நீங்களா பார்த்துருப்பீங்க டிஸ்கோ சாஞ்சி அவங்க கோயிலா பொண்ணு நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க வெளிநாட்டு? இப்பதான் அப்படியே குடும்பம் ஓடி வச்சு. வணக்கம் பெரியவரே. என்ன பெரியவருன்னு சொல்லிட்டாமா. போன மாசம் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு ஞாபகம் பற்றியா? ஆமாமா, தொந்தரவு தாங்க முடியல. தெருவுல போனா தலையோட பெருசா போச்சுமா. தெருவுல வந்து போல ஊஞ்சலாற மாதிரி ஆடுது. என்னதான் பண்ண? என்ன பண்ணுவா? பசங்க கிண்டல் பண்றாங்க. என்னன்னு? ஆலிமணி வந்துடும், ஆலிமணி வருதான்னு தொங்கு ஆத்து. நான் என்ன பண்ணுது? அவர் ஒரு போய் முழுக்குண்டு வச்சு ஆட்டிடும். தாங்க முடியல. அதனால ஒரு கடைக்கு ஓடி போய் டெய்லர் கடைக்கு அங்க போன ஆம்பல் டெய்லர் பொம்பளை டெய்லர் தான். அது ஒரு பிரச்சனை ஆடி நடக்குது. பசங்க கிண்டல் பண்றாங்க. ஒரு உரம் தெரிஞ்சுக்குமா மாட்டிக்கிட்டு துப்புனாங்க, தொச்சு கடாச்சேன். அதுக்கப்புறம் டேபிள்ல தூக்கி வைப்பாங்க. பாதி அதுக்கு ரத்து வைப்பாங்க. என்னால தூக்க முடியாது, நீ ஒரு கை கொடுமான்னு கொடுத்தாங்க. ஆளு கத்து வச்சோம். அதுக்கப்புறம் உள்ள போய் டேபிள் எடுத்துட்டு வந்து ஆளை வச்சு தெச்சு கொடுத்தாங்க. அதுல இருந்து ஆடுத்தே கிடையாது. ஆனா பாத்ரூம் போனா போதும் ஒரு செங்கல் அக்கல் எடுத்து செங்கல் எதுக்கு உட்காந்து அனுப்பிட்டு போய் அதாம முதல்ல போய் வீடு தாங்க முடியாது. போன மாசம் ஆபரேஷன் பண்ணிட்டேன். ஆபரேஷன் பண்ணிட்டேன், அதை ஞாபகப்படுத்திட்டேன். ஆனா உன் அடக்க யாருக்குமே வராது. நானு பயத்துல பெரியவரேன்னு சொல்ல வந்தேன். சரி விடு, நான் எதுவும் சொல்லிட்டேனா? ஆனா உன் அடக்க யாருக்கும் வராது. ஏங்க திரும்பி அந்த ஊருக்கு வர தெரிஞ்சனால தான் உன் அடக்கத்தை திரும்பி காட்டு காட்டு பாருடா. பாருமா, இந்த அடக்கத்தை பாருங்க. யாரா வச்சுக்கிறேன் அந்த அடக்கம்? எந்த மேசி செவுரு வச்சான்னு தெரியல. செங்கல்ல பழகுது அப்படியே விட்டுக்கிறான். வெறும் பேஸ்மெண்ட் மட்டும் போட்டு வச்சுக்கிறான். ஆனா இதை போட்டு ஏர்வாளி பண்ணி வச்சுக்க
இல்ல கம்பெனி வேலைக்கு பண்ண வச்சா ஒரு ஆம்பளை ஊருக்குள்ள இருக்க மாட்டான். ஏங்க எல்லாம் பின்னாடியே வேலைக்கு வந்துவான். இத பாக்கிறதுக்கா? ஆமா ஆமா. தெரிஞ்சுனா எங்க ஊருக்கு ஏரி வரைக்கும் நான் போய் அங்க போட்டானே தண்ணி இல்லங்க ஏரி. நீ தண்ணி ஊத்த வேண்டியதானே. எவ்வளவு தண்ணி நான் ஊத்துவேன்? என்ன பண்ற சாமாத்தியம் ஊத்த வேண்டியதான். சரி பரவாயில்ல. என்ன நல்லா இல்ல தொப்புள் நாங்க பண்றதா நீங்க பண்றீங்க. கையை தாங்க அப்படி வச்சு நான் எவ்வளவு அடங்க தேடுக்கிறேன். இவன் தொப்புல கை வைக்கிறாப்பா. கடவுளே வச்சுக்க நான் இல்லைங்க ஒரு இப்படி குண்டாக்கு பாக்குறேன். முழுவாது 2 குழந்தைக்கு உள்ள. ஆமா. எப்ப டெலிவரி? இப்போதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரியா பாக்குறியா? பட்ட பட்ட பட்டன்னு போவோம். ஐயோ கடவுளே நான் வரவே மாட்டேன். சரி என்ன எதுக்கு வர சொன்னீங்க? ஆடல் பாடல் அமோகமா திரும்ப வெளிக்காட்டு காட்டினாலும் எனக்கு நீ என்ன ஒண்ணுமா நான் தரேன். ஆடு கமான் கண்டிப்பா கொடுக்கணும். ஓ இங்க இருக்கிற விமானத்தை சொல்லணும் வச்சுக்கா. அப்புறம் இந்த ஊர்ல எல்லாம் பையனை கூட்டு ஓடி போயிடுவேன். சென்னையில இருக்கிற விமானத்தை உன் பேர்ல ஏற்று ஆடு. அதெல்லாம் என்ன எனக்கு அதெல்லாம் வேணாங்க. சரி கேட்க பொருள் மட்டும் கொடுத்து ஆடு ஆட்டுக்காலு நான் ஆடுக்கு குஞ்சிங்கிற அந்த பொண்ணு எவ்வளவு சூப்பரா ஆடுக்குது. நீ குஞ்சிங்கிற நீ என்ன ஆச்சு? எங்க என்ன பாக்குறான்னு சொன்னீங்க? அவன் குஞ்சுங்கிறான். புரியல. அவன் என்ன நோட்டி விளங்காதவனே அவன் செல்ல பாத்துக்கற பாரு. குஞ்சிங்கிறியா? அவன் செல்ல அவன் புள்ள பாத்துங்கிறான். புள்ள இப்பயே புள்ள பாக்குறான். ஆமா சூப்பரா அண்ணமா அட்டகாசமா அண்ணன். சரி உள்ள ஏடிஎம் ஏத்துக்கோ. ஏடிஎம்லயா? ஆமா. அந்த ஏடிஎம் 4 நம்பர் சொல்லுவாங்க. 4 நம்பரா? தெரியுமா? 999. பாரா அப்ப நல்லா வரும் எனக்கு. ஓ நம்பர்மா? என்ன 4 நம்பரும் 9? ஆமா ராசியா நம்பர் 999. 4மே 9 தானே? ஆமா ஏத்துக்கோ. பிரமாதமா இருக்கும். அப்படியே ஏங்க போ. சரிங்க. அது எனக்கு நம்பர் போடுற வரை கால் போடுற வரீங்களா? கால் தானே நீ போடு. நான் வந்து என்ன போடுறேன் பாரு. போ போ போ. நம்பர் கால் மேல ஒரு கண்ணா தாங்கிற. யார் நானா? போறதுக்காட்டி மெர்சி. நான் போயிட்டு வருவாங்க. போ போ போ. அடுத்ததுயா மரகாரம் வாங்கிட்டு யாரும் பார்க்காதீங்க. ஆளு யாரும் பார்க்காதீங்க. போடு. யாரும் பார்க்காதீங்க. வணக்கம் மாமா. ஐயோ மாமான்னு சொல்லிட்டியே. சொந்த மாமாவா டாபர் மாமாவா? சொந்த மாமா இருந்தா சவர மாமா டாபர் மாமா தான் கூட்டி வைக்கணும். சரி பரவாயில்ல இருக்கட்டும். எந்த மாமா வந்தா இது இவ இலவ சொல்லுகிறார். ஆடர் பாடு அம்மா திறமை வெளிக்காட்டு. சரிங்க. நீ ஆட்டி என்ன வேணாலும் கேளு நான் தரேன். ஆட்டி கேப்பியா? ஆட்டி கேப்பா? ஐயோ ஆடி விட்டு கேட்பா. ஆடி விட்டுட்டு கேளு. சரிங்க. சரி போ. ஐயா நாட்டிய சிறப்பாக இருந்தது. இருந்தாலும் நாட்டுப்புற கலை சரிங்க சரிங்க எல்லா கலையும் வச்சுக்கிறீங்க. நாட்டுப்புற கலைக்குது கரகாட்டுங்குது ஒயிலாட்டுங்குது மயிலாட்டுங்குது எல்லா